பெரும்பாலும் ஊடகங்கள் கவர் செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா திரு கே நேரு அவர்களின் ஊழல் பற்றி அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் பற்றி. சோ இதுவரை திமுகவிடம் வந்து எந்த பதிலும் இதுவரை அவர்கள் வாயும் திறக்கவில்லை, எதுவும் சொல்லவில்லை. இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணம் இல்ல, 100 கோடி 2 கோடி இல்ல, 1000 கோடி 2000 கோடி அளவிற்கு ஒரு துறையில் மட்டும் ஒரு அமைச்சரிடம் மட்டும் நான் பிடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 2 கடிதங்கள் அமலாக்கத்துறை அனுப்பியிருக்காங்க. இதுவரை இது சம்பந்தமாக முதல்வர் தரப்போ இல்ல யாருமே இதுவரைக்கும் வாயே திறக்கவில்லை. ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. ஒன்னு ஆமா எங்களுக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சொல்லுங்க, இல்ல எங்களுக்கு கடிதம் வரவில்லைன்னு சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்ட போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ அமைச்சாரு முதல்வர். சோ இப்ப ஏன் அதே மாதிரியான இப்ப வந்து அமலாக்கத்துறையிலிருந்து 2500 இது வந்து பணி நியமனங்கள்ல ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை முதல் கடிதத்தில் சொன்னதாக செய்தி குறிப்பில் வந்திருக்கு. அது இல்லாமல் 1000 கோடி அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக அந்த ஊரக உள்ளாட்சி துறையில எல்லா இடத்திலும் ஊழல் நடந்திருப்பதாக 2வது கடிதம் அனுப்பப்பட்டதா ஊடகங்கள் எல்லாத்திலும் வந்திருக்கு. சோ இது சம்பந்தமாக இதுவரை ஏன் முதல்வர் தரப்புல இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஏன்னா இதுல சாதாரணம் இல்ல, ஒருத்தர் ஏன்னா இந்த உத்தரவுகள் அந்த நியமன உத்தரவுகளை வழங்கியதே முதல்வர் தான். இதுல இன்னும் ஊடகங்கள்ல பல இடத்துல பார்த்தப்ப பார்ட்டி ஃபண்ட்னு கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது திமுகவிற்கு பார்ட்டி ஃபண்ட். திமுக பார்ட்டி ஃபண்ட்னா எங்க அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கிடையாது. திமுக தலைமையின் பெயரை சொல்லி திமுக தலைமைக்கு பார்ட்டி ஃபண்ட் சொல்லி தான் கலெக்ட் பண்ணிருக்காரு நேரு அவர்கள், அவருடைய சார்ந்த பிஏக்கள்னு. சோ இதெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம், சாதாரணமா இல்லை. ஏன்னா இந்த துறையிலும் தான் மக்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படுது. ஏன்னா 4000 கோடி 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வடிகால் பணிகள் நடந்திருக்கு. 4.5 வருஷமா நீங்களும் ஊடகங்கள்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. 90% முடிஞ்சிச்சு, 85% முடிஞ்சு, 40% முடிஞ்சுன்றாங்க. இது வரைக்கும் எங்க நடந்தது என்ன முடிஞ்சதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு ஏரியால ஆமா வடிகால் பணி இந்த இடத்துல முடிஞ்சிருக்காங்க. அப்ப அந்த பணிகள்ல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும்? இதுவரை அந்த துறையில 2 விஷயத்துல மட்டும் தான் அவங்க அமலாக்கத்துறை கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 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 துறையில நடந்த எல்லாவற்றிலும் இதே மாதிரி ஊழல் நடந்திருக்கான்னு தெரியல. இது ஒரு அமைச்சரவை மட்டும். இது மாதிரி இருக்க அனைத்து அமைச்சரவைகளிலும் எத்தனை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் நடந்திருக்குன்றது நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை மற்றவர்கள் செய்வார்கள் இல்லையா, கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.